இனிய தமிழ் அமதி நேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்று ஸ்ரீ நாராயணியத்திலே தசகம் 69 ராசக்கிரீடை அன்பு விளையாட்டு. ஈசனே, ராசக்கிரீடைக்காக உன்னை விசேஷமாக அலங்கரித்துக் கொண்டாய். மயில் பீலிகள் கொண்டில் வரிசையாக இருந்தன. ஒவ்வொரு அங்கங்களிலும் ஆபரணம் ஜொலித்தது. செவிகளில் குண்டலங்கள் அசைந்தன. பலவித மாலைகளும் வனம் மாலைகளும் மார்பில் அழகாக விளங்கின. சந்தனமும் நறுமணம் மிக்க வாசனை பூச்சிகள் உடலை அலங்கரிக்க இடுப்பில் மஞ்சள் பட்டாடை தவழ்ந்தது. அதன் மேல் தங்க ஒட்டியானம் சுற்றப்பட்டிருந்தது. கால்களில் ரத்தன தண்டைகள் ஒளி வீசின. அவையெல்லாம் ராசக்கிரீடைக்கென்றே அழகு செய்யப்பட்ட உருவத்தை நாங்கள் தியானிக்கிறோம். ரமணனே, பத்மநாபனே, கோபியர்களும் அந்த வைபத்திற்கு ஏற்ப தங்களை அணி செய்து கொண்டார்கள். தங்கள் மார்புகளில் ரவிக்கை அணிந்து கன்னங்களில் இரத்தன குண்டலங்களை அசைய விளங்கினார்கள். அவர்கள் வட்டமாக உன்னை சுற்றி நின்றார்கள். அப்பொழுது நீ இரண்டு பெண்களுக்கு நடுவிலும் அதே நேரம் மற்ற அனைவருக்கும் நடுவிலும் பல உருவங்களில் ராசக்கிரியை தொடங்கினாய். வாசுதேவனை, உலகில் யமுனையாற்றங்கரையில் உன் ராசக்கிரி பிரகாசித்து வெகு தூரத்தில் சொர்க்கத்தில் இருக்கும் நாரதன் கூற கேட்ட தேவர்கள் தங்கள் பெண்டிருடன் வான வீதியில் கூட்டம் கூட்டமாக கூடினர். தேவமொழி தம்மை அலங்காரம் செய்து கொண்டும் ஆடை அபலங்கள் அணிந்து கொண்டும் காதல் வயப்பட்டவராய் காட்சியளித்தனர். புல்லாங்குழலின் நாதம் மெட்டை அனுசரித்து வாய்ப்பாட்டின் ராகம் கூட நடப்பதால் எழும் காலடிகளில் மேன்மையான தாள ஓசையும் கைகளில் ஒலிக்கும் வளையல்களின் கிங்கினி சத்தமும் அடிக்கடி தோள்களில் வைக்கப்பட்ட கரகமாகளாலும் இடையில் அசையும் ஆடைகளாலும் பிரமாதமாக விளங்கிய ராசக்கடி தேவர்களுடன் கூடி நாமும் சேவிப்போம். பிறகு மிகுந்த விருப்பத்தோடு நாட்டியத்திற்காக பாடப்பட்ட பின்பாட்டு உச்சஸ்தாயினை அடைந்தார். நடனமாடும் போது ஏற்படும் அசைவினால் முத்து மாலைகள் அதன் இடத்திலிருந்து அசைந்தன. இரத்தன மாலைகள் நழுவி சென்றன. இதை கண்ட தேவர்கள் தன் மனைவியுடன் கூடி பூமாறி பொடிந்ததோடு அல்லாமல் அறிவே உருவானவனிடத்தில் லயித்து விட்டனர். ஒருத்தி தன் கொடி போன்ற உடல் வியர்க்க சோர்வனை அடைந்து கண்களை மூடியோடி உன் அழகிய தோளில் சாய்ந்து விட்டார். வேறு ஒருத்தி புதிய சந்தன கலவையில் நறுமணம் வீசிய உன் கையை முதிர்ந்து பார்த்தபடி பாவனையில் அவிழ்ந்த கூந்தல் மெய்சிலிருக்கும்படி முத்தமிட்டார். புண்ணியவதி ஒருத்தி குண்டலங்கள் அசைந்து தன் கன்னத்தை உன் கன்னத்தோடு பதிய வைத்து கொண்டாள். நீ மென்ற தாம்பூல ரசத்தை அமுதமாக பருகினாள். லட்சுமி தேவி விளையாடும் உன் பேரழகு வாய்ந்த திருமேனி அடைந்த கோபியர்கள் மகிழ்ச்சி பேருக்குடன் உன்னிடம் எவ்விதமான இன்பங்களை தான் அனுசரிக்கவில்லை. ஈசனை பாட்டு முடிந்து படிப்படியாக இசைக்கருவிகளும் ஓய்ந்தன. பெண்கள் மட்டும் பேரானந்தமாகி அமுதத்தில் மூழ்கியவர்களாய் மெய் மறந்து நடனமாடிக்கொண்டிருந்தார். தாங்கள் கூந்தல் ரவிக்கும் முதலில் சரிந்து நழுவியதையும் அவர்கள் அறியவில்லை. அப்பொழுது ஆகாயத்தின் நட்சத்திரம் கூட்டங்களோடு அதை கண்டு பிரமித்து அசையாமல் அப்படியே நின்றுவிட்டன. இதற்கு மேல் எவ்வாறு வர்ணிப்பது? இப்பவே நீ அனைத்து உலகங்களும் பெருமகிழ்ச்சியை ஆழ்த்திவிட்டு ராசக்கிரீடையை முடித்தாய். அதன் பின்னும் மன்மத வேட்டை அடங்காத கோபியர்களின் சௌபாக்கியத்தால் தூட்டப்பட்டு நீ மாசற்ற அவைகளின் பர்த்தனத்தால் புதிய வியர்வை துளிகள் தோன்ற அவர்களுடன் லீலைகள் புரிய தொடங்கினார். அவள் எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை ரூபங்கள் நீயும் தரித்து தனித்தனியாக மன்மத உற்சவங்களை அரங்கேற்றினாய். ஈசனை பிறகு பலவிதமான லீலைகளால் சீராட்டப்பட்டு அதனால் சோர்வடைந்தாலும் அந்த கோபிகளுடன் நீ யமுனை கரையிலே விருப்பம் போல் ஜலக்கிரீடை செய்தார். பிறகு இதமாக வீசிய காற்று கூட நறுமணம் கமலம் பூக்கு நேர்ந்த அழகு மிக்க அந்த வனத்தில் மீண்டும் அந்த பெண்கள் மயமுடைய லீலைகள் செய்தார். எழிற்கடலே கிருஷ்ணனே, நீ இரவு நேரங்களில் அவ்வாறெல்லாம் அந்த பெண்களுடன் விளக்க முடியாத உயிலால் அடையக்கூடியதுமான முழுமையான பேரின்ப கடலை தூக்கிம்படி செய்தாய். அதனால் பிரம்மதேவன், ஈஸ்வரன் முதலியோரும் கோபியர்களை பெரிதும் போற்றுகிறார்கள். பக்தர்களால் மட்டும் அறியக்கூடிய வடிவனை கொண்டவனா நீயே என்னை பின்னிருந்து காக்க வேண்டும். நாராயண பட்டத்திரி அந்த நாராயண பரமாத்மாவிட அதே போல் அவருடைய பக்தனாக நானும் என்னை இந்த பின்னிலிருந்து தீர்த்து நானும் நடப்பதற்கு செய்யுமாறு அந்த கிருஷ்ண பரமாத்மா வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து நாம் பார்க்கும்போது தசகம் 70 சுதர்சனின் சாபி மோசமும் சங்கரசூட வதமும் அரிஷ்டவதமும். நீ கோபியருடன் ஆனந்தமாக இருந்த காலத்தில் ஒரு நாள் இடையர்கள் அம்பிகை வனத்தில் இருந்த சிவன் கோயிலில் கொண்டாடி உற்சவத்தில் பங்குண்டு இரவில் அனைவரும் சுகமாக உறங்கிக் கொண்டிருந்த நேரம் கொடிய மலைப்பாம்பு ஒன்று நந்தகோபன் கவி விழுங்கத் தொடங்கினார். உடனே இடையர்கள் கொல்லிக்கட்டுகள் அந்த பாம்பை விரைவாக அடித்தார். ஆயினும் அப்பாம்பு நந்தகோபனை விடவில்லை. அதனால் அந்த இடையர்கள் காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றும் கூறிக்கொண்டு உன் திருவடியில் சரணடைந்தனர்.
அப்பொழுது நீ விழுங்கிக் கொண்டிருந்த பாம்பை உன் திருவடியில் தொட்டாய். உடனே அது தான் சுயரூபமான வித்யாதர வடிவை பெற்றது. உடனே அந்த வித்யாதரன் சுதர்சன சக்கரத்தை ஏந்தியவனை, பிரபுவே, நான் சுதர்சன் என்று பெயரை கொண்டவன். ஒரு தடவை முனிவர்கள் எள்ளி நகையாடி, அதனால் அவர்கள் என்னை இங்கே மலைப்பாம்பாகும்படி சவித்து விட்டார். உன் திருவடி என் மீது பட்டது, நான் தூய்மையாகி சுய உருவம் பெற்றுவிட்டேன் என்று கூறி உன்னை துதித்துவிட்டு தான் இருப்பிடம் சென்றான். பின் இடையில் மகிழ்ச்சியோடு தங்கள் இடமான கோபுரத்திற்கு சென்றனர். ஒரு நாள் பலராமன் நீயும் பெண்களோடு விளையாடி கொண்டிருந்த பொழுது குபேரின் வேலையால் சங்கரசூடன் என்பவன் அந்த பெண்களை கவர்ந்து சென்றான். அப்பொழுது நீ மிகவும் விரைவாக அவனை பின்தொடர்ந்து சென்று அந்த பெண்களை பிடித்து அவனையும் கொன்று அவனுடைய தலையிலிருந்த ரத்தனத்தை எடுத்து பலராமனுக்கு பரிசாக கொடுத்தாய். அந்த நாட்களில் நீ பகலில் நண்பரோடு காடுகளில் விளையாடி கொண்டிருந்தாய். மன்மதனை போய் எல்லோரும் மனதையும் கவர் வண்ணம் இல்லாமல் இன்னிசை அமிர்தத்தை சுவைத்தாய். தேவஸ்திரியில் உன்னை பார்த்து அமிர்தபானம் செய்து திருப்தி அடைந்தார். அப்படிப்பட்ட உன்னை நினைத்து கோபியர்கள் பிரிவாற்றமாக தவிர்த்து என்னவெல்லாமோ பொருளா வைத்தார். அரிஷ்டன் என்பவன் போஜராஜனின் கம்சனின் வேலையால் புதிய தீவிரையில் தன் மனதை செலுத்தியவன். ஒரு நாள் அவன் காளையின் உருவத்துடன் பயங்கர கட்சியென்று உன் எதிரில் வந்து நின்றான். காளையின் உருவத்தோடு வரும் அரிஷ்டனை பார்த்து மக்கள் தைரியத்தை இழந்தார்கள். அவன் பேரூர் கொண்டு பசுக்களின் கூட்டத்தை விரைவாக விரட்டி எழுதி வேதங்களுக்கு இருந்தவன் உன்னை வந்து அடைந்தார். மிகவும் கொடியினான அந்த அசுரன் உயர்ந்த கொம்பூருடைய முகத்துடன் பயமின்றி வேகமாய் உன்னை எதிர்க்க வந்தார். சிறந்த விருஷ ரூபத்தை கொண்டு பல தீவனான அந்த அசுரனை நீ விரைவாக பிடித்து அழித்து தேவர்களை மகிழ்த்தார். பொழுது தேவர்கள், பகவானே, இன்று விருபாகரனை கொண்டால் நிலவுலகில் அறத்தின் நிலை நன்றாக வேறுபட்டுவிட்டது. விருஷத்தில் இந்திரனுடைய உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சி வளர்ந்தது. இது பெரும் வித்தியை என்று உன்னை துதித்தார்கள். காளைகளின் கூட்டங்களே, மிக தொலைவில் ஓடுங்கள், இங்கே காளையை கொள்வன் இருக்கிறார் என்று கூறி இடையர்கள் வேடிக்கையாக நகையாடினார். பிறகு நீ அந்த இடையர்களோடு வீட்டுக்கு சென்றார். அத்தகைய குருவாயிரம் தலைவனே, நீயே என்னை காத்தருள வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி விஷ்ணு பரமாத்மாவுடைய அதே ஒரு நானும் அந்த விஷ்ணு பரமாத்மா அடியவனாக நானும் உன்னை வேண்டுகிறேன். நானும் நன்றாக எழுந்து நடக்க வகை செய்யுமாறு விஷ்ணு பகவான் பாதங்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை தசகம் 71 கேசி வதமும் வியாம வதமும் 2 வதமும் நாளைக்கு பார்க்கிறது. 70 தசகம் 70 நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.